ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணியில் புளி இந்த அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு நான் வடகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 4 பல்லு 5 பல்லு அளவுக்கு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது வடகம் பொரிஞ்சதும் இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துடலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். புளியை நான் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து கொதிக்க விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம மாங்காயை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா ஒரு 2 கொதி வந்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்க்கணும். இப்போது இதுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு வருது. இது கூட நான் இப்போ மீன் சேர்த்துக்கிறேன். மீன் போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கூட நான் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கலந்து விடுங்க, மீன் உடஞ்சிரும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், மீன் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. மீன் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருந்தேன், அதையும் இப்போ நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.